வடசென்னை வளர்ச்சி நிதியாக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மேயர் பிரியாராஜன் தெரிவித்துள்ளார். மாமன்ற கூட்டத்தில் பேசிய திருவொற்றியூர் மண்டல குழு தலைவர் தனியரசு, வடசென்னை வளர்ச்சி நிதியின் நிலை என்ன, எந்தெந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மேயர் பிரியா, வடசென்னை வளர்ச்சி நிதியாக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். குடிநீர், சாலை, பூங்கா, மருத்துவம் என அனைத்து துறைகளுக்கும் சேர்த்துதான் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். CMDA ஆய்வுக்கூடத்தில் விவரங்கள் பெற்று எந்த திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என மொத்த விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் மேயர் பிரியா கூறினார். திருவள்ளுவர் ஓவியத்தை வரைந்த வேணுகோபால் சர்மாவை அங்கீகரிக்கும் வகையில் அவர் வாழ்ந்த பெசன்ட் சாலை அல்லது திருவல்லிக்கேணி பிரதான சாலைக்கு அவரது பெயரை சூட்ட நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். சென்னை மாநகராட்சியில் 1 முதல் 10 மண்டலங்களில் உள்ள தெரு மின் விளக்கு பராமரிப்புக்கு இன்டெண்டர் புள்ளி ஒப்பந்த நடைமுறை 30 மாதங்கள் என்பதை ஏற்க முடியாது என உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் மேயர் பிரியா அந்த தீர்மானத்தை நிறுத்தி வைத்தார். மாமன்ற கூட்டத்தில் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டதோடு எதிர்ப்பு தெரிவித்த உறுப்பினர்கள் 3 ஆண்டுகள் தெருவிளக்கு பராமரிப்பு என்பதை ஏற்க முடியாது என்றனர். ஓராண்டுதான் வழங்க வேண்டும் என்றும் அதிமுகவினருக்கு வழங்கக்கூடாது என முழக்கமிட்டனர். உடனே மேயர் பிரியா இந்த தீர்மானத்தை ஒத்திவைத்து கூட்டத்தை நிறைவு செய்தார். கலைஞர் நூற்றாண்டை ஒட்டி கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் எனும் திட்டத்தை திருச்சியில் வரும் 7ஆம் தேதி தொடங்கி வைக்க இருப்பதாக தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விளையாட்டு என்பதை ஒரு இயக்கமாகவே நம்முடைய தமிழ்நாடு அரசு மாற்றி வருகின்றது. அதிலும் குறிப்பாக விளையாட்டுத்துறை சாதனையாளர்கள் நகரத்தில் இருந்து மட்டுமின்றி கிராமங்களிலிருந்தும் வர வேண்டும். குறிப்பிட்ட பிரிவைச் சேர்ந்த பணக்கார வீட்டு பிள்ளைகள் மட்டுமல்ல, எல்லோருக்கும் வர வேண்டும், விளையாட்டில் வெல்ல வேண்டும் என்பதே இந்த திராவிட மாடல் அரசினுடைய எண்ணம். அந்த வகையில் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் எனும் திட்டத்தை தமிழ்நாட்டில் உள்ள 12,000 கிராம ஊராட்சிகளில் நம்முடைய அரசு துவங்க இருக்கின்றது. திருச்சியில் வருகிற 7ஆம் தேதி இந்த திட்டத்தை நான் துவங்கி வைக்கின்றேன். எப்படி படிப்பதற்கு புத்தகங்களை நம்முடைய அரசு கொடுக்கின்றதோ அதே போல விளையாட்டு போட்டிகளிலும் இளைஞர்கள் சாதிக்க வேண்டும் என்று விளையாட்டு உபகரணங்களையும் நாம் கொடுக்க இருக்கின்றோம். அதுவும் விளையாட்டை எப்பவும் நேசித்த கலைஞருடைய நூற்றாண்டில் கலைஞர் பெயரிலே கொடுக்க இருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.